2022 குரூப் 2ல கேட்கப்பட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பாருங்க. அசல் ரூபாய் 48,000 ஆனது 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக 55,560 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் காண்க. இந்த மாதிரி சம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? அசல் கொடுத்துருக்கான். எவ்வளோ? 48,000 ரூபாய் கொடுத்துருக்கான். ஆண்டு கொடுத்துருக்கான். என்னது 2 வருஷம் 3 மாதம்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அடுத்து தனிவட்டி மூலம் மொத்த தொகை அதாவது ஏ கொடுத்துருக்கான். எவ்வளோ? 55,560. ஓகேங்களா? இப்போ நம்ம எஸ்ஐ கண்டுபிடிக்கலாம். எஸ்ஐ என்ன? மொத்த தொகை மைனஸ் அசல். ஓகேங்களா? அப்போ 55,560 இருந்து 48,000 மைனஸ் பண்ணால் 0, 6, 5, 15லேருந்து 8 போனால் 7, 7,560 நமக்கு எஸ்ஐ கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 தானே. பிஎன்ஆர் பை 100. இப்போ எஸ்ஐ எவ்வளோ? 7,560 இஸ் ஈக்குவல் டு பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? 48,000 இன்ட்டு என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 வருஷம் 3 மாதம்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா? 2 வருஷம் எவ்வளோ? 24 மாதம் ப்ளஸ் 3 அப்படின்னா 27 மாதம் வரும். ஓகேங்களா? இந்த 27 மாதத்தை டிவைடட் பை 12 பண்ணால் 9 3 27, நாமும் 12ன்னு போடலாம். ஓகேங்களா? அதை அப்படியே நம்ம கீழே போட்டுக்கலாம். 9/4ன்னு போட்டுக்கலாம். இன்ட்டு ஆல்ரெடி 100 நமக்கு இருக்கும். இங்கே நம்ம ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போது ஆர் இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த 100 4 மேலே எடுத்துகிட்டு போனால் 7,560 இன்ட்டு 100 இன்ட்டு 4ன்னு வரும். டிவைடட் பை 48,000 இன்ட்டு 9ன்னு வரும். இப்போ இதை அடிச்சு போட்டால் நமக்கு ஆன்சர் 1 0 1 0, இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல். ஓகேங்களா? இப்போது 1 நாள் 4, 1 நாள் 4, 2 நாள் 8. ஓகேங்களா? இப்போ 12. இதை 3 நாள் அடிச்சு போட்டால் 4 12, இங்கே 2 3 6, 5 15, 2 3 6ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து இதை மறுபடியும் 4ஆல் அடிச்சு போடுங்க. 5 20, 6 24, 3 12ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே 63 இருக்குது, 9 இருக்குது. இங்கே 3 9, 2 3 6, 1 3 3ன்னு வரும். 1 3 3, 7 3 21ன்னு வரும். அப்போ R = 7% வரும். இதை நம்ம ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ.